இனி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற இறை வழிபாட்டு தலங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். சீர்காழி அருகே பழமை வாய்ந்த செம்மங்குடி தர்மராஜ மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேளதாளம் முழங்க பால்குடம் அலகு காவடி எடுத்து வந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை மாவட்டம் மாங்குளத்தில் கிராம மக்களின் நலன் வேண்டி இஸ்லாமியர் உட்பட அனைவரும் கலந்து கொண்ட நல்லிணக்க குத்துவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் கோயிலில் பைரவருக்கு பல்வேறு திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த தேய்பிறை அஷ்டமி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பைரவரை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள புனித அந்திரேயா ஆலயத்தின் 279வது ஆண்டு பெருவிழாவினையொட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர் திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் குழந்தையுடன் மாதா வைக்கப்பட்டு தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது.